ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் ஏகேயின் பயணங்கள். இன்றைக்கு இந்த கிரேட் பிரிட்டன் ஜேர்னியில் வந்து நாங்கள் ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கிறோம், டவுன்டன். ஸோ நாங்கள் இங்கேயும் வந்திருக்குன்றதை நான் போயிட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கண்டென்ட்டில் தான் நான் சந்திக்க போகிறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறேன்டா மறக்காமல் ஏகேயின் பயணங்களை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோ போகலாம். ஓகே, நாங்கள் இப்போ ஸ்டேஷனுக்குள்ளால இப்போ வெளியே வந்து ஒன்று இருக்கிறோம். வந்த உடனே நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறதான் வந்து டவுன்டன் ஸ்டேஷன் வந்து. வந்து இப்போ பிரிஸ்டலில் இருந்து நான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பஸ்ஸில் வந்துட்டு அங்கேருந்து சரியாக 1 hour ட்ராவல் பண்ணி புல்லட் ட்ரெயினில் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸ்டேஷனில் இருந்து ஒரு 50 minutes வாக்கில் போனோன்னு ஒரு ஸ்பெஷல் இடத்துக்கு நான் இப்போ உங்களை காட்ட போகிறேன். இதுதான் வந்து டவுன்டனில் உள்ள அந்த கவுண்ட்ரி கிளப்புகள் வந்து ஒரு கிரிக்கெட் கிளப்ன்ற ஒரு மேல் வியூவிலேருந்து எல்லாம் காட்டும். இதுதான் டவுன்டன் சிட்டி வந்து. அப்படியே நீங்கள் அந்த சிட்டியால் வாக் பண்ணி வரைக்கும் ஒரு 15 minutes தூரத்தில் இருக்குது இந்த சென்ட் மேரிஸ் சர்ச் வந்து. இந்த சர்ச் வந்து 15-16 நூற்றாண்டில் தான் இது கட்டப்பட்டிருக்கு. 1840 தான் இந்த சர்ச் கட்டியிருக்காங்க. இது இந்த உயரம் பார்த்தீங்கன்னா 50 மீட்டர், அதாவது 163 ஃபீட்டில் இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கு நான் என்னத்துக்கு வந்திருக்கேன். ஸோ நான் டவுன்டனில் வந்துட்டு நான் வந்த முக்கியமான ஒரு இடம் நான் சொல்கிறேன்னு சொன்னேன்னா அது இங்கே தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிரிக்கெட் மியூசியம் MH பிராண்டுன்ற ஒரு ஃபேக்ட்ரி, அதாவது கிரிக்கெட் பெட் வந்து தயாரிக்கிற ஒரு ஃபேக்ட்ரி வந்து இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூகேல 2 பிரான்ச் அவங்க இருக்குது. டவுன்டனில் உண்டு, மற்றது ஆக்ஸ்ஃபோர்ட், மற்றது லண்டன். கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர், ராவிட், மற்றது சுரேஷ் ரெய்னாண்ட படம் வந்து நான் பார்த்தேன்னா உள்ளுக்கு நான் உங்களுக்கு போயிட்டு நான் காட்டுறேன். மற்ற பிளேஸ் வந்து இந்த பெட் யூஸ் பண்ணுறாங்க. பாப்பம் உள்ளுக்குள்ள வந்து என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, இந்த மாதிரி செய்கிறாங்கன்றதே நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன், என்னென்ன மிஷினில் யூஸ் பண்ணுறாங்கன்றது. மற்றது இந்த வீடியோ உங்களுக்கு கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வந்து நல்லா பிடிக்கும். வாங்க உள்ளுக்க போகலாம் ஃபேக்ட்ரிக்கு. இதால் தான் போகணும் ஃபேக்ட்ரிக்கு உள்ளுக்கு. 30 வருஷமா இவங்களோட பிராண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குது. இவங்க ஃபினிஷ் பண்ணுறாங்க. 30 வருஷம் இவங்களோட சர்வீஸ் வந்து. இப்போ இந்த நீங்கள் ஃபேக்ட்ரியை தான் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பெட் எந்த மரத்தில் செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 2 வகையான மரம் இருக்குது. அதாவது இங்கிலீஷ் வில்லோ, காஷ்மீர் வில்லோன்னு சொல்லுவாங்க. யூகேல வந்து இங்கிலீஷ் வில்லோன்ற மரத்தில் தான் இந்த பெட்டுகள் எல்லாம் செய்கிறாங்க. இந்த இங்கிலீஷ் வில்லோ மரத்தை பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக விளையாடுற எல்லா பெட்டும் வந்து இதில் தான் செய்கிறாங்க. காஷ்மீர் வில்லோன்றது ஜூனியர் பெட் எல்லாம் விளையாடுறது எல்லாம் இந்த மரத்தில் தான் செய்கிறாங்க. அதாவது யூகேல வந்து எடுக்கிற மரம் வந்து இந்த சலிக்ஸ் அல்பான்னு சொல்கிறது, இதுதான் வந்து எடுக்கிறாங்க. இதான் நான் சொன்னது, இங்கிலீஷ் வில்லோ வந்து யூகேல க்ரோ ஆகிற மரத்துலேருந்து தான் எடுத்திருக்காங்க. மற்றது காஷ்மீர் வில்லோன்றது நார்த் இந்தியா, வெஸ்ட் இந்தியாவில் தான் இந்த மரத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க. ஓகே, அப்படியே வாங்க நான் உங்களை மியூசியத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இங்கே வந்து எல்லா எக்யூப்மெண்ட்டும் என்னென்ன ப்ரைஸில் இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ பார்த்துருப்பீங்க உள்ளுக்க
ஃபேக்ட்ரி வந்து எல்லாமே இருக்குது. கிரிக்கெட் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வந்து இங்கே விற்கிறாங்க. இங்கிலாந்து இவங்களோட வெப்சைட்டில் எல்லா எக்யூப்மெண்ட்டுக்கான ப்ரைஸும் வந்து போட்டிருக்குது. ஜூனியருக்கான பெட்டுன்ற ப்ரைஸ், அதாவது ப்ரொஃபஷனல் விளாட்ற ஒவ்வொரு ப்ரைஸ்லேயும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸுன்ற டிஃப்ரெண்ட் தெரியும். 850 to 1000 பவுண்ட்ஸுக்கு மேலேயும் இருக்குது. 1934ஆம் ஆண்டு விளையாடின கிரிக்கெட் பிளேயர்ஸுன்ற அவங்க யூஸ் பண்ணின பெட்டுகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ண பெட்டுகள், பழங்காலத்து பெட்டுகள். கிரிக்கெட்டர்ஸ் 1934 யார் இருக்கா தெரியுதா? சச்சின் தெண்டுல்கர். மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் தெண்டுல்கர் இங்கே வந்திருக்கார் ஷோரூம் விசிட்டுக்கு. அப்போ வந்த டைமில் எடுத்த படங்கள் இதெல்லாம். அவங்களோட எக்யூப்மெண்ட், போல் வகைகள் எல்லாமே இருக்குது. ஓகே, வாங்க நாங்கள் இப்போ திருப்பி ஃபேக்ட்ரிக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். உங்களை என்னென்ன பெட் சைஸ்கள் இருக்குன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் தான் அந்த பெட் சைஸ்கள் எல்லாம் செக் பண்ணி நம்ம பார்த்துட்டு, அதாவது 3 வகையான விதத்தில் பார்க்கலாம். லைட், மீடியம், ஹெவி வெயிட்ல நீங்கள் பார்க்கலாம். என்னென்ன சைஸில் என்னென்ன வகை இருக்குன்றதை இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணினேன் அந்த லெதர் பெட்டுக்குரிய இதுகள். ஃபைனல் ஃபினிஷிங் முடிச்சிருக்கு. ஒரு பெட்டுண்ட வந்து நீளம் பார்த்தீங்கன்னா 108 மில்லிமீட்டரு, மற்றது அகலம் பார்த்தீங்கன்னா 67 மில்லிமீட்டர் அகலமும், மேக்ஸிமம் ஹெச் வந்து 40 மில்லிமீட்டர்லேயும் இருக்கணும்ண்டு 2017 வந்து அவங்க லீகலாக வந்து ஒரு மேட்சில் விளையாடுற இதைத்தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெட் ஃபுல்லாக கட் பண்ணி இருக்கிற மிஷின் வந்து இது செய்கிறவங்க. பார்த்தீங்கன்னா தெரியுது எல்லாமே ஃபுல்லாக அவங்களோட பிராண்ட் இமேஜ் வந்து ஹேண்ட்மேட்டோட தான் செய்வீங்க. ஃபினிஷ் பண்ணி பட் இன்னும் ஃபினிஷ் ஆகலை. பட் கட் பண்ணி போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கு. இப்போ பார்க்க போறது ஒரு பெட்டோட ஃபைனல் ப்ராசஸ்.
ஓகே, அந்த பெட் வந்து ஒரு ஃபைனல் ஃபினிஷிங்க்கு வந்துட்டு எல்லாம் grip எல்லாம் போட்டு இப்போ உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. Yeah. ஸோ நான் இங்கே டவுனுக்கு வந்தது மெயினாக வந்து இந்த பெட்டுக்காண்டி தான். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இந்த பெட் வந்து செய்கிறது ஃபுல் ஃபேக்ட்ரியில் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டினேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு இடத்துல யூகேயில் இன்னொரு பயணத்தில் சந்திக்கிறேன். நான் என்று உங்களுக்கு நன்றி, வணக்கம். இவங்களோட லொக்கேஷன், இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன். மற்றது இவங்களோட சர்வீஸ் வந்து உங்களோட பெட் ரிப்பேர் எதுவாக இருந்தாலும் செய்யலாம். மற்றது இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு இந்தியாவில் வந்து எப்படி இந்த செய்யலாம், காஷ்மீர் செய்கிறத இருக்கிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நிறைய விஷயங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. நான் வேறு இடங்கள்ல நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த இயற்கை பயணம் மூலமா காட்டுறேன்.